ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் சி ப்ரோக்ராமிங்கில் பாயிண்டர்ஸ் கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். பாயிண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் டு ஸ்டோர் த அட்ரஸ் ஆஃப் அனதர் வேரியபிள்னு சொல்லுவாங்க. பாயிண்டர் வேரியபிளுக்கு முன்னாடி இந்த ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை வச்சு தான் நம்ம பாயிண்டர் வேரியபிள்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ கீழே இருக்கிற எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்களேன். இன்ட் ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்குது, ஸ்டார் பி அப்படின்னு ஒரு பாயிண்டர் வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ ஏல வேல்யூ 10 இருக்குது. பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வேரியபிளோட அட்ரஸ் எடுத்து, அதாவது ஆம்பர்சன்ட் சிம்பிள்னாலே அட்ரஸ் தானே, அட்ரஸ் ஆஃப் ஏவை எடுத்து பியில் வச்சிடுறேன். இப்போ கீழே எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ ஏவை பிரிண்ட் பண்ணால் எனக்கு 10ங்கிற வேல்யூ வருது. இப்போ பிங்கிறது ஒரு பாயிண்டர் வேரியபிள். பாயிண்டர் வேரியபிள் ஒரு அட்ரஸை மட்டும் தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ ஏவோட அட்ரஸ் எடுத்து தான் நம்ம பியில் வச்சுருக்கோம். அப்போ பியை பிரிண்ட் பண்ணால் ஏவோட அட்ரஸ் 7821ங்கிறது தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஆம்பர்சன் ஏ, அதாவது அட்ரஸ் ஆஃப் ஏன்னு பிரிண்ட் பண்ணாலும் 7821 தான் பிரிண்ட் ஆகும். அப்போ ஏ வேரியபிளோட அட்ரஸ் என்ன, கீழே இருக்குல்ல 781, அதுதான் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்டார் பி பிரிண்ட் பண்ணால் நமக்கு 10ங்கிற வேல்யூ வரும். அதாவது ஸ்டார் பின்னா என்ன அர்த்தம்னா வேல்யூ அட் அட்ரஸ் ஆஃப் பின்னு அர்த்தம். அப்போது நமக்கு ஸ்டார் பியில் 781 இருக்குது. அப்போ வேல்யூ அட் அட்ரஸ் ஆஃப் 781னா என்ன அர்த்தம், 10ங்கிறது தானே அர்த்தம். அப்போ அதுதான் நமக்கு பிரிண்ட் ஆகும். இந்த பாயிண்டர்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணுறதுனால சியில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. கோடை வந்து ரெடியூஸ் பண்ணும், பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். இந்தமாரி அரேயில் ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன்லலாம் இதை வந்து யூஸ் பண்ணலாம். இதில் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், we can return multiple values from function using pointer. ஃபங்க்ஷனில் நம்ம பார்த்துருக்கோம், ஃபங்க்ஷன் கேன் ரிட்டன் ஒன்லி ஒன் வேல்யூ தான் டிஃபால்ட்டாக. மோர் தென் ஒன் வேல்யூ ரிட்டன் பண்ண வைக்கணும்னா பாயிண்டர்ஸ் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணணும். அது வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கால் பை வேல்யூ அண்ட் கால் பை ரெஃபரன்ஸ்னு ஒரு வீடியோ போடுவேன். அதில் வந்துட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அங்கே தான் பாயிண்டரோட எக்ஸாக்ட் யூஸ் என்னென்னு அங்கே தெளிவாக புரியும். நம்ம டைனமிக்காக மெமரி அலோகேட் பண்ணலாம். எம்எல்ஆக், சிஎல்ஆக், ரியலாக்குன்னு சொல்லிட்டு டைனமிக்காக வந்துட்டு ரன் டைமில் மெமரி அலோகேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியும். இது வந்து பாயிண்டர்ஸ் கான்செப்டால் மட்டும்தான் முடியும். இப்போ டபுள் டைமென்ஷனல் கேரக்டர் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று எழுதியிருக்கேன். இது வந்து வித்தவுட் பாயிண்டர்ஸ், வித் பாயிண்டர்ஸ்னு ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கேன். இப்போ வித்தவுட் பாயிண்டர்ஸ்னால என்ன ட்ராபேக்கு, வித் பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணால் என்ன அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ டபுள் டைமென்ஷனல் கேரக்டர்லேயே 3, 10ன்னு சைஸ் கொடுத்துருக்கேன். அதாவது ரோ வந்து 3, காலம் வந்து 10. அப்போ பாருங்கள், 0, 1, 2ங்கிறது ரோ, 0, 1, 2, 3, 4, 5, 6, 8, 9 இது காலம். இப்போ வெல்கம் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 7 கேரக்டர்ஸ் இருக்குது. அப்போ 0லேருந்து 6 வரைக்கும் ஃபில் ஆகிருக்கு. அடுத்து 2ங்கிற வேல்யூக்கு 2 கேரக்டர்ஸ் 0, 1 2 தான் யூஸ் ஆகிருக்கு. சி அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு பாக்ஸ் தான் ஃபில் ஆகிருக்கு. பாக்கி இருக்கிற ஸ்பேசஸ் எல்லாமே அன்னெசரியாக வேஸ்ட்டாக போகுது. இந்த மாதிரி வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணால் இந்த அன்னெசரியான ஸ்பேசஸ்லாம் நமக்கு வேஸ்ட் ஆகாது. இப்போ இந்த சைடில் பாருங்கள், பாயிண்டர் டைப்பில் டபுள் டைமென்ஷனல் கேரக்டரே க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வேல்யூஸ் வந்து டேரெக்டாக வெல்கம் டு சீன் கொடுத்துட்றேன். இது நம்ம க்ரியேட் பண்ணும்போது ஸ்டாரு வேரியபிள் நேம் ஏன்னு கொடுத்துடணும். இதில் ரோ சைஸ் மட்டும் தான் கொடுக்கணும், காலம் சைஸு கொடுக்கக்கூடாது. கொடுக்காமல் விட்டால் அது என்ன ஆகுனா, நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூக்கு மட்டும்தான் மெமரி அலோகேட் பண்ணணும், எக்ஸ்ட்ரா சைஸை எதுவுமே யூஸ் பண்ணாது. இப்போ வெல்கம்க்கு 7 கேரக்டர்னால 7 மெமரி அலோகேட் ஆகிருக்கு. இப்போ 2க்கு 2 கேரக்டர்னால 2 மெமரி தான் அலோகேட் ஆகிருக்கு. இப்போ சிக்கு ஒரு மெமரி மட்டும் அலோகேட் ஆகிருக்கு. இப்போ அந்த ப்ரீவியஸ் இதில் பாயிண்டர் யூஸ் பண்ணாமல் இதில் பாருங்கள், நம்ம யூஸ் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி அந்த 10 ஸ்பேசஸ் எல்லாத்துக்குமே சின்ன வேல்யூவாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக க்ரியேட் பண்ணிடுது. இப்போ பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கோட லெங்த் என்னவோ அந்த லெங்த்துக்கு ஏற்ற மாதிரி மட்டும்தான் மெமரி க்ரியேட் ஆகுது. ஸோ இதுதான் பாயிண்டரோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். இதனால தான் பாயிண்டர்ஸ் கான்செப்ட் ரொம்பவே சியில் முக்கியம்னு சொல்லுவாங்க. இப்போ பாயிண்டரோட இன்னொரு யூஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஃபங்க்ஷன் வந்துட்டு டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும், மோர் தென் ஒன் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஆனால் பாயிண்டர்ஸ் வச்சு நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம்.